நம சிவாய. குருவாழ்க குருவே துணை. ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, மோகினி பூஜை செய்யப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த வசிய மை செய்வது எப்படி, இதை எப்படி மோகினி பூஜை செஞ்சு மோகினியை அதில் ஆவகனப்படுத்தி எப்படி இதை ஒரு கணவன் மனைவி விஷயத்துக்கு பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது என்ன, சாமி இந்த மாதிரி என்னுடைய கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டார், இல்லை மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, இல்லை இந்த மாதிரி வேறு ஏதாவது விஷயத்தில் இருக்காங்க, இல்லை வேறு ஏதாவது சொல்லி கொடுத்து பிரித்து வச்சுருக்காங்க விஷயத்துக்குலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. அதே மாதிரி ஒரு சில மாந்திரிகளும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சாமி இந்த மாதிரியான விஷயத்துக்கு நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களும் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடிய அளவுக்கு வேலை செய்யக்கூடிய மாதிரியான ஒரு மைமுறைகள் எதுவுமே இல்லை சாமி, இதுக்கு ஏதாவது மைமுறைகள் இருந்தால் சொல்லித்தாங்க நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு முழு விளக்கத்தோடு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த மைமுறை பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு நல்ல ஒரு வசிய ஆற்றல்கள் கொண்ட மூலிகைகள், அதாவது என்னென்னா கஸ்தூரி மஞ்சள், அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஊசிக்காந்தம், கோரோஜனை, லவங்கம், பச்சை கற்பூரம், ஜாதிக்காய், இது எல்லாத்தையும் நல்லா முறையாக சேகரித்து இதை முறையாக சுத்தி பண்ணி என்ன கேட்டிங்கன்னா, இதை நல்லா சூரணம் மாதிரி செஞ்சுக்கணும். சூரணங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்லா பொடி மாதிரி செஞ்சு வச்சுக்கணும். பொடி மாதிரி செஞ்சு வச்சுட்டு இதே என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, ஒரு வெள்ளை நிற காட்டன் துணி இருக்குது இல்லைங்களா, காட்டன் துணியில் நல்லா இதை பரப்பி விட்டுட்டு அதை நல்லா திரி மாதிரி நல்லா சுற்றிக்கிட்டு இது கூட கட்டுக்கொடியினுடைய நார், சரிங்களா, கட்டுக்கொடி நார் இப்போ அந்த கட்டுக்கொடி மூலிகை இருக்கும், அதுலேருந்து அந்த நார் நீங்கள் எடுத்திங்கன்னா அப்படியே இது மாதிரி வரும். அதை நல்லா சுற்றிக்கணும். அது மேலே அதற்கு மேலே என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, கருப்பு காட்டன் நூல் அதையை வச்சு நல்லா சுற்றிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா தாமரை நூல், சரிங்களா, தாமரை நூலையும் அதுக்கு மேலே நல்லா சுற்றிக்கணும். அதுக்கப்புறம் கள்ளி நூல், கள்ளி செடி இருக்கு இல்லைங்களா, அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு நார் மாதிரி வரும், அந்த நாரை எடுத்து நீங்கள் முறையாக சுற்றிக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா சுற்றி நல்லா திரி மாதிரி திரித்து இதை என்னென்னு கேட்டிங்கன்னா, வில்வ ஓடு இருக்குது இல்லைங்களா, வில்வ ஓடு வில்வ மரத்தினுடைய வடக்கு திசையிலிருந்து ஒரு வில்வக்காய் எடுத்து அதில் இருக்கக்கூடிய விதை நார்கள் எல்லாத்தையும் புறத்தி போய்க்கிட்டு அதை நல்லா ஓடு மாதிரி இது பண்ணி நல்லா சுற்றி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே காராம்பசும் நெய் விட்டுட்டு நீங்கள் முறையாக இந்த திரி மாதிரி திரித்து வச்சுருக்கீங்களா, இந்த திரியை என்ன ஒன்று கேட்டிங்கன்னா அதில் போட்டு தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றி அதிலிருந்து வரக்கூடிய அந்த கறி இருக்குது இல்லைங்களா, அதை அதற்கு மேலே ஒரு ஆணைக்கண் பட்ட சட்டி, சரிங்களா, அதை குப்பரை கவுத்துன மாதிரி வச்சுருந்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த கறி போய் அதில் போய் ஒட்டும். ஒட்டினதுக்கப்புறம் அதில் என்னென்னா சுத்தமான காராம்பசு நெய் விட்டு நல்லா வலிச்சு எடுத்துக்கிட்டு இது கூட அஷ்டகந்தம் வாசனை திரவியங்கள்லாம் நல்லா சேர்த்துக்கிட்டு 2 ஜாமான் நல்லா மைப்பதம் வர மாதிரி நல்லா அரைச்சிக்கிட்டு இதை எடுத்து ஒரு சிம்பிளில் பதனம் பண்ணிக்கிட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும். இது வீட்டுக்கு வெளியே பண்ணிங்கன்னா நல்ல சிறப்பு. அது ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் பீடம் அமைச்சு பண்ணிங்கன்னா நல்லா ஒரு பலன்கிறத பார்க்கலாம். அப்போ அந்த மாதிரியான இடங்களில் தலைவாழையில் வச்சு அதற்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன், மோகினி எந்திரம். இந்த எந்திரத்தை வரைஞ்சி இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் இந்த மையம் வச்சுட்டு இதற்குண்டான தூப தெய்வங்கள் படையலெல்லாம் கொடுத்துட்டு இதுக்கான சக்தி வாய்ந்த மோகினி மந்திரம் நான் இந்த வீடியோ கொடுத்துருக்கு. இந்த மந்திரத்தை உச்சாடனை கொடுக்கணும். இந்த பூஜை பார்த்திங்கன்னா கிரக நேரத்தில் பண்ணலாம். கிரக நேரத்தில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கிரக நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா அமாவாசை நாளைக்கு நீங்கள் ஆரம்பிக்கலாம். அமாவாசை நாளைக்கு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சாடனங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான பூஜைகள் செய்து இந்த மையை எடுத்து வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது கணவனோ மனைவியோ நீங்கள் நெத்தியில் இட்டுட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை கண்ட கணவனாகட்டும் மனைவியாகட்டும் உங்கள் சொல்படி பேச்சை கேட்டு உங்களுக்கு கட்டுப்பட்டு இருப்பார்னு சொல்லி சித்தர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமால்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனது பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.